ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் அதிகமாக கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு அகல் விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கிராம்பும் சேர்த்துக்கிட்டு ஒரு பல் பூண்டு, சின்னதாக பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் நார்மல் கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி விட்டு வரணும். அந்த எண்ணெயில் நல்லா அந்த தீ வரும். அது வரைக்கும் அந்த எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அந்த பூண்டு, கிராம்பு, அதனோட எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தீ வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஆற விட்டுட்டு இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய இடத்துல வந்து இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்கும். அந்த இடங்களில் இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பெயின் வந்து கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூட்டு வலி, கால் பாதத்தில் அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்கள் இதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயினே இருக்காது. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு இந்த செல்லோ டேப்பை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம என்ன தான் இந்த செல்லோ டேப்பை சுருட்டி வச்சாலுமே பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். அந்த இடமே மெஸ்ஸியாக வந்து ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து வச்சாச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எரேசரோ இல்லை ஷார்ப்னரோ வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கவர் வந்து கொடுப்பாங்க. இப்போது இந்த கவர் வச்சு தான் நாம் இது போட போகிறோம். இப்போது இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன ஆனாலுமே புதுசாக வாங்கின டேப் மாதிரி அப்படியே வந்து இருக்கும். அது பிரிஞ்சும் வந்து வராது. அந்த இடமும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு சில ஊதுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வாசனை வரவே வராது. அதுக்காக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னன்னு சொல்கிறேன். ஊதுபத்தி நல்லா வாசனை வரணும் அப்படின்னா ஒன்று அதை தண்ணியில் நனைச்சி பற்ற வச்சிங்கன்னா நல்லா வாசனை வரும். அப்படி இல்லையா இந்த மாதிரி ஜவ்வாது எடுத்து அந்த ஊதுபத்தியில் நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா நல்லா வாசனை வரும். இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா இந்த பொடியில் ஜவ்வாது இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா இந்த ஊதுபத்தியில் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பற்ற வச்சிங்கனாலும் நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இந்த பேனாலாம் வேஸ்ட்டாக தீந்து போச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேனாவோட மேலே இந்த மூடி வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிளேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்னதாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி டபுள் செல்லோ டேப் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கம் இருந்ததுனாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வந்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்கிட்ட க்ளூ கம் வந்து இல்லை, அதனால் இந்த டபுள் செல்லோ டேப் வச்சு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த பிளேட்டில் ஒட்ட வச்சுக்க போகிறோம். இதுக்கு மேலே இந்த பேனாவோட மூடியும் வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. நல்ல பெரிய பிளேட்டாக இருந்ததுன்னா இந்த மூடி ஒரு 3 மூடி கூட நீங்கள் நல்லா ஒட்ட வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதிலிருந்து வர சாம்பல் அந்த பிளேட்லேயே வந்து விழுந்துரும். நீங்கள் 2-3 ஊதுபத்திக்கு மேலே ஏற்றுவீங்க அப்படின்னா பிளேட்டு கொஞ்சம் பெருசாக வச்சு இந்த பேனா மூடி வந்து ஒரு 2-3 வந்து ஒட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 5, இந்த கட்டிங் போர்டு நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். காய்கறி, சிக்கன், மட்டன்லேருந்து எல்லாமே கட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது அதில் நிறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம அப்படியே நார்மலாக வாஷ் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் போர்டு ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த கட்டிங் போர்டை நல்லா நனைச்சிட்டு அதுக்கு மேலே தூளுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து டீ தூள் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கட்டிங் போர்டில் இருக்கிற அந்த வளவளப்பு வந்து போயிடும். அந்த மூளை முடுக்கில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து போயிடும். கையாலையும் நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்படி இல்லைனா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு காட்டுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் இருக்கிற அந்த வளவளப்பு வந்து போயிருச்சு. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஹைஜீனிக்காக வந்து இருக்கும். டிப் நம்பர் 6, நீங்கள் பிரியாணியோ இல்லை வேறு ஏதாவது வாங்கும்போது இந்த பாக்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. அதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் தான் வந்து அந்த வாஷ் பேஷின் மிரர்லேருந்து எல்லாமே வந்து இருக்கும். அந்த வாஷ் பேஷின் இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்துலேயே ப்ரஷ்ஷும் வந்து வைக்கிற பழக்கம் வந்து இருக்குது. அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டாய்லெட் போயிட்டு முடிச்சுட்டு நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த காற்று வழியாக அந்த பாக்டீரியாவும் வந்து வரும். அந்த டைமில் நம்ம ப்ரஷ் வந்து அதுக்கு பக்கத்தில்
பக்கத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷில் போயிட்டு அது ஸ்டோர் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ப்ரஷ் எல்லாம் பாத்ரூமுக்கு வெளியே வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக தான் ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஆன்லைனில் கூட நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குது. அது வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் நான் 3 ஹோல்ஸ் மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம ப்ரஷ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் மூடி போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் வாலில் நீங்கள் ஆணி அடிக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அந்த ஹூக் மாட்டுற இடத்துல சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணியாச்சு. ப்ரஷ்ஷும் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிட்டு இதுக்கு உள்ளேயே வந்து நம்ம டூத் பேஸ்ட்டும் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப்டியாக வந்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டூத் ப்ரஷ் எல்லாம் டாய்லெட்டுக்கு வெளியில் வைக்க பாருங்கள். டிப் நம்பர் 7, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்துலையோ அரிசி இல்லை பருப்பு இல்லை மணல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பக்கெட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தோசை கரண்டியும் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக மொபைல் வந்து எடுத்துக்கலாம். மொபைல் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால் கவர் மட்டும் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த மொபைல் தோசை கரண்டி இது ரெண்டுமே நம்ம பேண்டு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அரிசியில் இந்த மாதிரி நிற்க வச்சுருங்க. அந்த பக்கெட் ஃபுல்லாக உங்களுக்கு மணலோ இல்லை அரிசி ஏதாவது வந்து இருந்ததுன்னா அது நிற்கிறதுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது குக்கிங் வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரைபேட் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சப்பாத்தி மாவு பிசைறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் வந்து சொல்லியிருந்தாங்க சப்பாத்தி மாவு ஈஸியாக பிணைஞ்சிடலாம், ஆனால் சப்பாத்தி சுடுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஐடியா தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தோசை தவா நல்லா சூடானதும் இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி வந்து உருட்டுனதை போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நான் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறேன். மறுபடியும் நான் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ இந்த சப்பாத்தி ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததும் மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் இதை நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வந்து திருப்பி போட்டுக்கிட்டே வந்து இருக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் சேவிங் ஆகும். நம்ம சீக்கிரமாக சப்பாத்தி வந்து சுட்டு முடிச்சிடலாம். இப்போ 2 சைடும் இந்த சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் சுடும்போது சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப்ஸ் நம்பர் 9 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாவெல்லாம் சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 விஷயம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே நம்ம தோசையோ இல்லை இட்லியோ சுடும்போது அந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான தண்ணீர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தோசையோ இட்லியோ வந்து சுடணும். இன்னொன்று, இந்த தண்ணி கலந்த மாவை அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி வச்சுருந்த மாவில் நம்ம கொட்டக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக மாவு உங்களுக்கு புளிச்சு போயிடும். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி வச்சுருந்த அந்த மாவில் கரண்டி போட்டு சும்மா கலரிக்கிட்டே வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரம் மாவு புளிச்சு போயிடும். இந்த 2 டிப்ஸும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக மாவு புளிக்காமல் இருக்கும். இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த இடத்துல யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக போட்டு கழுவுன்னு கழுவுவோம், ஆனால் இந்த ஏரியா மட்டும் நாம் க்ளீன் பண்ணவே மாட்டோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பட்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பட்ஸை யூஸ் பண்ணி இந்த மூளை முடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். மேலே ஃப்ரீசரில் இருக்கிற தண்ணி எல்லாமே இது வழியாக போய் தான் பேக் சைடில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இதை நம்ம க்ளீன் பண்ணாமையே விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து சின்னதாக தான் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சீக்கிரமாக அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்து கீழே போய் ஸ்டோர் ஆகாது. அதுக்காக நீங்கள் இதை அப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் இந்த பட்ஸில் க்ளீன் பண்ணி எடுத்து காட்டுற பாருங்க, அதுக்குள்ளே நிறைய பஞ்சு மாதிரி வந்து வருது. இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 விஷயம் ஃபாலோ பண்ணணும். ஒன்று, ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஃப்ரீஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா, அது ஓரளவுக்கு வந்து உருகி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்ஸில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். டிப் நம்பர் 11, உங்கள் குழந்தைங்களோட பேங்கிள் வந்து கொஞ்ச நாள் போடுவாங்க. அது சம்டைம் மெட்டல் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அது சீக்கிரமாக வெளுத்து போயிடும். அது வெளுத்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிற பேங்கிளை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திரும்பவும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த மாதிரி 2 கலரில் நான் பேண்ட் எடுத்துருக்கிறேன். இந்த பேண்டு இன்னும் கலராக இருந்ததுன்னா உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட இந்த 2 கலர் தான் இருக்குது. இதில் நான் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ நான் போடுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி
மாதிரி நான் 2 பேங்கிள்க்கும் வந்து போட்டுக்கிறேன். ஒரு சைடு நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா இழுத்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு நல்லா ஈஸியாகவே வந்து இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கைக்கு வந்து போட்டு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கலர் கலராகவும் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு தோணும். அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.